இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாது. உங்க கிருபையே பெருமை பாராட்டிட ஒன்றும் இல்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. என்னை நன்றாக அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உங்க அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் வாழ்கிறேன். உங்க அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாமல் என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாமல் என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். கண்ணை பார்ப்போமா? கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். மகிழ்ச்சி தேவனா இருக்கிறார்கள். ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இறங்கத்தக்கதான பரிசுத்தம் அந்த இடத்துல இருந்துதான். நம்மளை கூட தேவன் பரிசுத்தப்படுத்தணும். நம்ம தான் ஒரு ஆசாரிப்பு கூடாரம். நம்மளுக்குள்ள தேவன் வாசம் பண்ணனா உண்மையாவே ஆராதனை பண்ணும் போது ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்கப்பா, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால என்னை கழுவுங்கப்பா, உங்களுடைய பிரசன்னத்துக்கு என்னுடைய பாவம் தடையா இருக்க கூடாது. உங்களுடைய பரலோகத்துக்குள்ள இருக்கிற மகிமை என்மேல் வந்து இறங்க.
எனக்குள்ள பாவங்கள் தடையா இருக்கவே கூடாது. எல்லாம் இருதயத்துல கையை வைத்து சொல்லுவோமா? இருதயத்துல கையை வைத்து, தேவனே இந்த காலையில நான் உண்மை நம்பி வந்திருக்கிறேன், என்னால உங்களுடைய பிரச்சனை இறங்கணும். எல்லாம் கேட்போமா? யாரும் நம்ம ஒரு நிமிஷம் தம்பி, நம்ம சரீரத்துல உணர்ந்தா தான் தேவனோட நம்ம வாழ முடியும். எப்படி ஒரு புகை, சிகரெட்டு புகை ஒரு மனுஷன் ஊதும் போது நம்ம பக்கத்துல இருப்போமானா அந்த புகை நம்ம மேல வரும், அது நம்ம உணர்வோம். இவ்வளவு புகையா இருக்குது, இதுல தும்பல் வருது அப்படின்னு சொல்லுவோம். அது போல பரலோகத்திலிருந்து தேவனுடைய பிரசனம் நம்ம சரீரத்துல உணர கர்த்தர் உதவி செய்யணும். யாரா இருந்தாலும் நீங்க இந்த காலையில என் மேல தேவனுடைய மகிமை இறங்கணும், தேவ பிரசனம் என் மேல இறங்கணும். தயவு செய்து நீங்க கேட்கணும். நம்ம வந்திருக்கிற நாட்கள் அதிகமாக இயேசு கிறிஸ்து எதிர்க்கிற நாட்களை நம்ம வந்திருக்கிறோம். தெய்வமே இல்லாத இடத்துல தெய்வங்களை போய் ஜனங்க தேடுகிறாங்க. ஆனா நம்ம தேடி வர தேவன் இயேசு ஒருத்தர் மாட்டாங்க. நீ காலையில் அவர் வந்திருக்கிறேன், உங்க இருதயத்துல கையை வைத்து வந்தாரு, தேவன் என்னை தொட்டாரு, தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணாரு நம்ம சொல்லணும். எனக்கு உதவி செய்ய நல்லா பாடுமா? இறங்கி வந்தீரே வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகபரிசு மத்தியில், கேருபீன் மத்தியில், கிருபாசன வீதியிலே இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்திலே, கேருபீன் மத்தியில், கிருபாசன வீதியிலே இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முச்செடி மத்தியில், சீனாய் உச்சியில், கண்மலை வெறிப்பிலே இறங்கி வந்தீரே. முச்செடி மத்தியில், சீனாய் உச்சியில், கண்மலை வெறிப்பிலே இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே.
துதி செய்ய தொடங்கினார். யுத்தம் செய்ய தொடங்குவார். சொல்லுங்க சொல்லுங்க. துதி செய்ய தொடங்கினார். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் செய்ய தொடங்குவார். தவம் செய்ய தொடங்கினார். கர்த்தர் கிரியை செய்ய நீரமதுரமா நீரமதுரமா. ஓ நன்றி 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 நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஹalleluya. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலையில கர்த்தர் என்னோட பேச சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த மாசம் நான் அதை சொன்னேன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு கொடுத்த, நீ பரதேசியாய் தங்கியிருப்பதுமான தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டார். அவன் சொல்லுமா, என்கிட்ட பேசுன செய்தி என்னன்னா, ஆசீர்வாதத்தை பத்தி பேசினார் கர்த்தர். ஆபிரகாமு ஆசீர்வாதம் யாக்கோபு மேல ஈசாக்கு சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறார். தேவன் ஆபிரகாமுக்கு அருளின ஆசீர்வாதத்தை உனக்கும் உனக்கு வர பிள்ளைகளுக்கும் அருள்வாராக. ஆமென் சொல்லுங்க. அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதே ஆமென் சொல்லுவோமா? பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி நன்றி நன்றி. மகிழ்வோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆமென். அப்போ அங்க பாக்குறோம். அதே நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 26 அந்த 26ல 24 வாசிக்கலாம். அன்று ராத்திரியிலே ம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், ம். பயப்படாதே, ம். நான் உன்னோட கூட இருந்து ம். என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் ம். உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதித்து. சந்ததியும் பெருக பண்ணுவேன் என்றார். ஆமென். அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்குது. அங்க பாருங்க, யாக்கோப்பு. ஆனா யாக்கோப்பு கீழ்ப்படித்தாரு, ஏசா கீழ்ப்படிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பின் தேவன் அன்னைக்கு தனிமையா இருந்த யாக்கோப்ப ஆசீர்வதிக்க வந்தார். இப்போ நீங்க கூட தனிமையா இருக்கலாம். நீங்க கூட சொல்லலாம், நான் வேலை செய்யறேன், எனக்கு யாரும் உதவி இல்லை, நானே தான் வேலை செய்யணும், நானே தான் சம்பாதிக்கணும், நான் ஒரு நாள் வேலைக்கு போகலாம், என்னை பார்க்கறதுக்கு யாரும் இல்லைன்னு கூட நீங்க சொல்லலாம். நான் சொல்லுவேன், உங்க கூட ஆண்டவர் நிற்பாரு. நீங்க தனிமை இல்லை. யாக்கோப்பு ஆபிரகாம்
ஆபிரகாம் யாக்கோப்பு ஈசாக்கு யாக்கோப்பு மேல வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை யோசேப்பு மேல அப்படியே கொண்டு போய் வைத்த தேவன் தான் இந்த காலையில இங்க வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. உங்க மேல அதை வைப்பார். ஆனா முதல் நம்ம கீழ்ப்படிதல உண்மை கீழ்ப்படினோம். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப வர பிரச்சனைய தேவன் எப்பயும் பேசிடுவாரு. அதுல மட்டும் நம்ம விழுப்பாடு பண்ணி வச்சுக்க இப்ப பிரச்சனையும் வராது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. இப்போ நம்ம தேவன் பேசாத தேவன் இல்ல. நானே ஆச்சரியப்படுறது. போன வருஷம் கூட பாருங்க தேசத்துல பெரிய அழிவு வரும்னு சொன்னாங்க. அப்ப சொல்லும் போது சொன்னாங்க மழை நிறைய வரும், நாங்க அதிக வள்ளங்கள் வரும் அப்படின்னு சொன்னாங்க. போன வாட்டி பாருங்க நிறைய மழை நிறைய வள்ளம். இந்த வாட்டி பாருங்க சென்னையில மழை வர மாட்டுது. ஆமென் சொல்லுங்க. தேவன் சொன்னதை உண்மையாக நிறைவேற்ற வல்லவராங்க. 31ஆம் தேதி வரைக்கும் போன வருஷத்துல மழை வந்தது. அதே போல அழிவு வரும். கொரோனாவில் நிறைய பேர் இறந்து போவாங்க, இறந்து போனாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆனா இந்த வருஷம் ஆண்டவர் என்ன சொன்னாரு? இதோ திறந்த வாசல உனக்கு முன்பாக வைக்கப்பட்டு இருக்குது. அது ஒருவர் என்ன பண்ண முடியாது. ஒரு நோய் இப்ப புதுசா வருது. பப்பாளி ஜுரமா, தக்காளியா, தக்காளி ஜுரம், குரங்கு அம்மை. இந்த குரங்கு அம்மையை வந்து என்கிட்ட ஏசு கிறிஸ்து உயிர் தெரிஞ்ச நாள் அன்னைக்கே காட்டினேன். நான் ஒண்ணு சொன்னேன், யார் யாரை கவனிச்சுக்க தெரியல. ஒரு புதிய நோய் ஒண்ணு பரவுது, அது மிருகத்து மூலியமா தான் வரத கர்த்தர் காட்டுறான்னு சொன்னேன். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. அப்ப பாருங்க தேவன் எதை செய்தாலும் முன்கூட்டியே சொல்லுவாரு. இப்போ என் வாழ்க்கையில் எப்படிக்குது அப்படிக்குது நம்ம சொல்லக்கூடாது. தேவன் சொல்றது கேட்டு நம்ம கீழ்ப்படிஞ்சாம நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனை, அதுக்கப்புறம் வரப்போற பிரச்சனைய அந்த பிரச்சனையே நம்ம முன்னால இல்லாதபடி ஆகிடுவாரு. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப கர்த்தர் பேசுறாரு. இந்த சத்தத்தை கேட்டு இப்பயே நம்ம என்ன பண்ணோம்? இந்த 3 மாசத்துக்குள்ள ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு மேல வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்க வீட்டுக்குள்ள நீங்க வைக்கணும், எங்க குடும்பத்துக்குள்ள வைக்கணும், எங்க வேலைக்குள்ள வைக்கணும்னா கட்டாயமா அவர் செய்வாரு. ஆனா ரொம்ப பேர் என்ன பண்ணாம இப்ப கேட்கிற மாதிரியே கேட்டு அதை வீட்டுல போய் மறந்துடுவாங்க. அப்படி எங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்? பாஸ்டர் சாம் சுந்தரியா சொல்ற ஒவ்வொரு வசனத்தையும் நான் எழுதி டைரியில எழுதி வீட்டுல போய் எத்தனை நாள் நான் எழுதிருக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறு, என் வாழ்க்கையில நிறைவேறு. முதலாவது கீழ்ப்படிதல். ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்களா. நான் இப்போ பல பேருக்கு பல பிரச்சனை வருது. போன வருஷத்துல இருந்து 2020 இருந்து பல காரியங்களை தேவன் வந்து பேசினார். ஆமென் சொல்லுங்க. இப்போ விக்கிர ஆராதனை கும்பிடுறதுனால, இல்ல செத்தவங்களுக்கு போய் பால் ஊத்துறதுனால, இல்ல செத்தவங்களுக்கு போய் மாலை போட்டு செத்த போட்டாவுக்கு போய் வீட்டுல மாட்டுறதுனால எங்களுக்கு எந்த லாபமும் இல்ல சொன்னா. ஆமென் சொல்லுங்க. இனி காலையில கூட நிறைய காட்டினாரு. பல பேர் குடும்பம் உடையப்பட்டது காரணம் ஒரு செத்து போன மனுஷனைய தெய்வமா இது வரைக்கும் வணங்குறாங்க. ஆமென் சொல்லுங்க. எங்க அம்மா கூட செத்தாங்க. எங்க வீட்டுல வந்து பாருங்க பெரிய போட்டா வச்சிருக்கிறோம். ஃபுல்லா லைட்லயே சீரியல் செட்டு போட்டு அப்படியே அந்த லைட் அப்படி மினுக்குன்னு எரியும். அப்படியே கலர் மாறுவாங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன பண்றாங்கன்னா செத்த காரியங்களுக்கு அப்படியே தன்னை வித்து போட்டுறான். அது தப்பது. செத்த உயிரோடு வர பைபிள் சொல்லுது. நீங்க பாத்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்குது. உபாகம் 28ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது. 10 வாசிங்களா. 28:10. 28 உபாகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தெரிந்து கொண்ட தன் மகனையாவது தீக்கடக்க பண்ணுகிறவன், குறி சொல்லுகிறவன், நாள் பார்க்கிறவன், சூனியக்காரரும் மந்திரவாதியும் செத்தவனிடத்துல போயிட்டு குறி கேட்கிறவன்
வருஷம் முழுவதும் கர்த்தர் வற்புறுத்திக்கினே இருந்தார். அது ஜனங்களுக்கு என்ன தெரியுமா, எதனா பேசு, அப்படி இல்ல. ஒரு பெரிய சபையை பார்க்கலாம், சின்ன சபையில தான் தேவன் ரொம்ப பேசுவார். உங்களுக்கு தெரியாது. ஏன்னா பெரிய சபை வந்து எப்பவுமே ஜனம் நிறைய இருக்கிறதுனால அவங்க அதை பத்தி எப்பவுமே கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போயிடலாம். சின்ன சபை அப்படி இல்ல. ஆமென் சொல்லுங்க. அவங்கவுங்க என்னென்ன பிரச்சனையோட இருக்கிறாங்கன்னு கட்டாயமா தேவனிடத்துல கேட்கணும். தேவனிடத்துல கேட்டு அவங்கவுங்களுக்காக அழுதுதான் வந்து இந்த இடத்துல நிக்கிறதாங்க. அவர் அறிவாரு. அப்போ தேவன் பேசினாரு. போன வருஷத்துல இதே இடத்துல மேல் அறையில பேசினாரு, கீழ் அறையில பேசினாரு. சத்தமிழ் இடத்துல குறி கேட்கிறவங்க உங்களுக்குள்ள இருக்க வேணாம். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாராம்? என்ன பண்ணுவாரு? வாசிங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன், இப்படிப்பட்டதை செய்யறவங்கள கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் முன்னிலிருந்து துரத்துவார்னுக்குது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்மள அதிலேயே போதிக்கிறோம் சொல்லுங்க. இப்ப பைபிள் இருக்கிறத நம்ம சொல்றோம். போன ஆண்டு முழுவதும் ஆண்டவர் சொன்னாரு. இந்த இப்ப பாருங்க, ஒரு ஊழியக்காரன் கூட எதை விரும்புறாங்க? விசுவாசம் கேட்ட அவங்க பரிசுத்தமா வாழணும், பயபக்தியா வாழணும், தேவனுக்கு சாட்சியா வாழணும். அதுதான் நல்ல ஊழியக்காரங்க விரும்புறது. அதுதான். அவங்க கிட்ட பணம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க சாட்சியா இருக்கணும். தேவனுக்கு ஒரு பரிசுத்தத்தோட பயபக்தி உள்ளவங்களா வாழணும். அதுதான் தேவன் ஊழியக்காரங்களை வச்சிருக்கிறார். ஆனா போன ஆண்டு பாருங்க, அதிகம் ஆண்டவர் பேசினாரு. சொல்ல போனா இந்த இடத்துல ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னாரு. ஒரு திருமண காரியங்களுக்காக பேசுற ஆண்டவர். திருமணம் நடக்குது, பெண்கள் வந்து உட்கார வைக்கிறாங்க மஞ்சள் நீராட்டுவியான்னு. ஆனா அங்க பண்றதெல்லாம் பாருங்க, உலக ஆளுங்களை அப்படியே அவங்க சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பண்றது தப்பு இல்ல. பைபிள் தான் சொல்லுது. அப்படிதான் நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும், அப்படிதான் நம்ம நடத்தணும், கீழ்ப்படிதல் இருக்கணும். அது ரொம்ப பேர் என்ன நினைப்பாங்கன்னா, சொல்லும் போது நம்மள ஆர்டர் பண்றாங்க, நம்மள வந்து கட்டாயப்படுத்துறாங்க, இவங்க சொல்ற போல நடக்கலன்னா இவங்க ஏதோ பேசுவாங்க அப்படின்னு தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இல்ல. பின்னால வர போற கஷ்டங்களை உங்களோட சேர்ந்து நாங்களும் தான் பங்காளி ஆகிறோம். உங்களோட போறதில்ல உங்க பிரச்சனை. எங்க தலையே உருளுது. ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உங்களோட போல எங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை. ஆமென் சொல்லுங்களா. அது ரொம்ப பேருக்கு தெரியாது. ஒரு விசுவாசி வீட்டுல நடக்கிற போராட்டங்கள் எங்க தலையை உருண்டு போகுது. அப்ப காரணம் என்னன்னா, கீழ்ப்படிதல் இல்லாதனால தான் அப்படிப்பட்ட காரியங்கள் வருது. இங்க வந்து கர்த்தர் பேசணும்னு சொல்லவே கூட நான் ஒத்துக்க முடியாது என்னால. ஏன்னா நேற்று நைட்டு கூட கேக்குறேன், என்கிட்ட பேசுறியா இல்ல நானே பேசுறேன்னா? இல்ல என்கிட்ட ஒரு 50 பேர் கொடுத்துட்டாங்க, நீ வாய்க்கு வந்தப்பெல்லாம் பேசுறதுக்காக நான் ஆராதனை நடத்தலாம் இல்ல. கர்த்தர் பக்கத்தில் நிற்கிறேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தேவன் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து தன்னை ஒப்பு கொடுத்தான். அதனால்தான் தேவன் அந்த குடும்பத்தார இந்த நாள் வரைக்கும் பேச வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நல்ல ஆபிரகாம் நல்ல வசதி வாய்ப்பு உள்ள இடத்துல இருந்தவரு. விக்கிர ஆராதனை சிலையை செய்யற குடும்பம் அவங்க. விக்கிர ஆராதனை சிலையை செய்யற குடும்பத்துக்குள்ள வந்தவர் ஆபிரகாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டை விடு, உன் இனத்தை விடு, உன் தேசத்தை விடு, உன் குடும்பத்தை செய்யற அந்த பாரம்பரியத்துக்குள்ள நீ போவாத, அந்த பகுதியிலிருந்து வெளியே வானாரு. அப்படியே அவர் வந்தார். அதனால்தான் தேவன் இன்னைக்கும் கூட அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பேரை அவர் சொல்லிக் கொண்டிருப்பார் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. முதல் கீழ்ப்படிதல் கர்த்தர் நமக்கு தரணும். இப்போ உங்க வீட்டுல கூட நடக்காது இருக்கலாம் எந்த பிரச்சனையும். ஆனா சில காரியங்கள் கர்த்தர் சொல்லுவாரு. அப்ப நம்ம அதுல வந்து எச்சரிச்சு என்ன பண்ணணும், நம்மளை காத்துக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதல் கீழ்ப்படிதல். இரண்டாவது பார்க்கிறோம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மேல வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு தராரு. ஆதியாகமம்
28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல், இது தேவனுடைய வீடு இல்லாம வேற இல்ல, வானத்தின் வாசல் என்றான். இது வானத்துக்கு வாசல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 11 வாசிங்க. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமா இருந்தாங்க. இரண்டாவது காரியம் என்னன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு தேவன் உங்களை இந்த காலையில் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். தரிசனத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஒரு ஆராதனைக்கு வரவங்களுக்குள்ள தரிசனம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. தரிசனம் இருக்குதா? நான் ஒரு பால் கடைக்கு இப்படி போயிருந்தேன். அவங்க சொன்னாங்க, அந்த பால் வாங்குறேன், நான் அந்த கோயிலுக்கு போனேன், இன்னும் தரிசனம்ன்ற அந்த முகத்தை பார்க்க கொண்டு வராங்க. அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேன். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமா இருந்தது. அப்ப பாருங்க, ஆண்டவர் யாக்கோபு, ஈசாக்க யாக்கோபு ஆசீர்வதித்து அனுப்புறாரு. பாடு எந்த அளவுக்கு நம்ம பாட சகிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம மேல வைப்பாரு. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனா இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யணுமா? சும்மா எனக்கு வேலை செய்ய. அவன் சும்மாவே வேலை 20 வருஷம் செய்தான். அவன் சொல்றான், உன் ரெண்டு பொண்ணுக்கு 14 வருஷமும் உனக்கு 6 வருஷமும் வேலை செய்யணும். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துல 26 நான் உனக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் போவேன். நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறேன் என்றான். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு. உன் நிமித்தம் கர்த்தர் என்ன ஆசீர்வதித்தார் என்று திரும்பினால் அறிந்து, உன் சம்பளம் என்னதென்று எனக்கு சொல். சம்பளம் கொடுக்காதே. சம்பளம் எவ்வளவுன்னு சொல்ற? நான் அதை உனக்கு தருவேன். கொடுக்கவே இல்லை. அது சொல்றாரு, உன் பசங்க, உன் மனைவிக்கு. ஆதியாகமம் 31 தான் அதை சொல்றாங்க. ஆதியாகமம் 31:41 வாசிக்கலாம். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்த 14 வருஷம் உம்முடைய 14 வருஷம் 2 பொண்ணுங்களுக்கு வேலை செய்தேன். 6 வருஷம் உன்னுடைய ஆடுகளுக்கு வேலை செய்தேன். சேவித்து 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சம்பளம் கொடுத்து கொஞ்சம் கொடுத்தா கூட ஆடு எதுனா ஒரு கரடி கிரடிய அந்த ஆடு கொண்டு போட்டுச்சுன்னா அந்த சம்பளத்தை அதுல புடிச்சுக்குவார். எவ்வளவு நல்ல ஓனரா இருப்பாரு அவரு. ஆமென் சொல்லுங்க. அவருக்கு குளிரும். 2வது தரிசனம். 3வது நம்ம பொருத்தனை பண்ணணும். ஆமென் சொல்லுவோமா? பொருத்தனை பண்ணுவீங்களா? ஆதியாகமம் 28 லாஸ்ட் வாசனம் வாசிங்க. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவன் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டான். ஆமென் சொல்லுவோமா? தேவனே எனக்கு தர எல்லாத்திலையும் நானு உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? தசன பாவத்தை கொடுப்பேன். ஆமென் சொல்லுவோமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆசீர்வதித்தது காரணம் என்னன்னா, தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல அவங்க உறுதியா இருந்தாங்க. ஆதியாகமம் 14:19 வாசிக்கலாம்.
டக்குன்னு வாசிங்க. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு. அது இந்த காலையில உங்களுக்கு தான். அதுக்கப்புறம் உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுப்பேன். எல்லாவற்றிலையும் தசன பாவத்தை கொடுத்தான். அப்ப ஆபிரகாம் எப்படி பண்றவரு? கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல கையை மூடல. நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல கையை மூடாத கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் நம்ம கையை தாராளப்படுத்துவார். தெரியுமா உங்களுக்கு? யார் யார் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. நான் எந்த அளவுக்கு தேவனுக்கு கொடுக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் தேவன் எனக்கு கொடுப்பாரு. உபாகம் உபாகம் 19 முடிதான் 26ஆம் அதிகாரம். தசமபாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே உன் வர்த்தியெல்லாம் 10இல் ஒன்றை எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்த்த பின்பு நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருட்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. நான் துக்கம் கொண்டாடும் போதும் அதை புசிக்கவும் இல்லை, தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை, இந்த காரியத்துக்காக அதில் ஒன்றும் படைக்கவும் இல்லை. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன். நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து என்னை நோக்கி பார்த்து உமது ஜனமாகிய இஸ்ரவேலரையும் எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதித்தையும். ஆமென் சொல்லுங்களா? ஆசீர்வதின்றாரு. அப்ப 3வது காரியம் பொருத்தனை. ஃபர்ஸ்ட் கீழ்ப்படிதல், 2வது தரிசனம், 3வது அவங்களுக்குள்ள என்ன இருந்ததுன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு. இந்த 3 பேருக்கு என்ன இருந்ததுன்னா தேவனுக்கு பொருத்தனை பண்ணி அங்கங்க பலிபீடத்தை கட்டி கொண்டே போனாங்க. அவங்க என்ன பொருத்தனை பண்ணாங்க? எனக்கு எதை கொடுத்தாலும் அதுல பலிபீடம் கட்டும். நீங்க பாருங்க, ஆதியாக 13ஆம் அதிகாரத்தில் 12ல பார்த்தா தெரியும், அங்க பலிபீடம் கட்டுறாரு. 13ஆம் அதிகாரம் பார்த்தா அந்த இடத்துல பலிபீடம் கட்டுறாரு. அவன் சொல்லுங்களா? அல்லேலூயா. ஆதியாக 28ல பார்த்தா யாக்கோபு பலிபீடம் கட்டுறாரு. ஆதியாக 26 பார்த்தீங்கன்னா ஈசாக்கு பலிபீடம் கட்டுறாரு. அப்ப 2வது 3வது தேவனுக்குரிய காரியத்தை என்ன பண்ணாங்க? அவங்க அதிகமாக செய்தாங்க. அப்ப நம்ம இந்த இடத்துலயே இருந்துட்டு இப்படியே போயிடக்கூடாது. பல இடத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படணும், பல இடத்துல தேவனுடைய நாமம் கட்டப்படணும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், தேவனுடைய நாமம் உயர்த்தப்படணும். யார் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களா? இப்போ போட்டுக்கிற பொலியே தான் இந்த இடம் வரப்போகுது. ஆமென் சொல்லுங்க. நம்ம செவுத்துல பார்த்தது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால இனிமேல் தான் திரையா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நீங்க பாட்டு பாட வரும்போது கூட வெறும் செவிலோட பார்க்க தேவை. உங்களை இனிமேட்லாம் வந்து ஒரு டின்னர் பண்ற மாதிரி இருக்கணும். இப்போ உண்மையாவே அந்த இடத்த கூட பல காரியங்கள் செய்ய போறோம். இப்போ போயிட்டு வந்த எலிபன் கேட்ல கூட அந்த திரையெல்லாம் கூட மாத்த போறோம். அப்ப என்னன்னா, இந்த கடைசி காலத்துல அவங்கவுங்க வீடை காட்டினா, வீடை வாங்கினா, அதை பண்ண இதை பண்ண இல்ல, அதெல்லாம் பரலோகத்துக்கு போகாது. இந்த இடத்துல நீ தேவனுக்காக எதை வதைக்கிறியோ அதுதான் பரலோகத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் உன்னை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டாவதற்கு முன்பாக உங்களுக்கு நல்ல வீடை கட்டி வச்சிருக்கிற வானு கொண்டு வந்து
இங்க நம்ம எதை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக தரமோ அதுதான் பரலோகத்துக்கு நேரம் நம்மள நடத்தும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்ல மாட்டோமா? மூணாவது. நாலாவது அங்க பாக்குறோம். அதே ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல நாலாவது நம்ம முடிக்க போறோம். நாலாவது ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிக்கலாம். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. இன்று என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. விபதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமார்த்திகளுக்காக, 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காக உம்மிடத்தில் சேவித்தேன். ஆமென் சொல்லுங்களா. பாடுபட்டேன். இப்போ ஆதியாகமத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அதே அதிகாரத்துல 2வது தரிசனம், 3வது நம்ம பொருத்தனை பண்ணணும். ஆமென் சொல்லுவோமா? பொருத்தனை பண்ணுவீங்களா? ஆதியாகமம் 28 லாஸ்ட் வாசனம் வாசிங்க. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவன் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆமென் சொல்லுவோமா? தேவனே எனக்கு தர எல்லாத்திலையும் நானு உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? தசன பாவத்தை கொடுப்பேன். ஆமென் சொல்லுவோமா? ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதித்தது காரணம் என்னன்னா தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல அவங்க உறுதியா இருந்தாங்க. ஆதியாகமம் 14:19 வாசிக்கலாம். டக்குன்னு வாசிங்க. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு. அது இந்த காலையில உங்களுக்கு தான். அதுக்கப்புறம் உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுப்பு. எல்லாவற்றிலையும் தசன பாவத்தை கொடுத்தான். அப்ப ஆபிரகாம் எப்படி பண்றவரு? கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல கையை மூடல. நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல கையை மூடாத கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் நம்ம கையை தாராளப்படுத்துவார். தெரியுமா உங்களுக்கு? யார் யார் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. நான் எந்த அளவுக்கு தேவனுக்கு கொடுக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் தேவன் எனக்கு கொடுப்பாரு. உபாகம் 26ஆம் அதிகாரம் 26, 23 வாசிக்கலாம். டக்குன்னு வாசிங்க. உபாகம் 19 முடிதான். 26ஆம் அதிகாரம் தசமபாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே உன் வட்டியெல்லாம் மத்தியில் ஒன்றை எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்ந்த பின்பு நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருட்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் கொடுத்து உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. நான் துக்கம் கொண்டாடும் போதும் அதை புசிக்கவும் இல்லை. தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை. இந்த காரியத்துக்காக அதில் ஒன்றும் படைக்கவும் இல்லை. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன். நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து என்னை நோக்கி
ஜனமாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே ம். எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற ம். தேசத்தையும் ஆசீர்வதித்தையும் ஆமென் சொல்லுங்களா. ஆசீர்வதின்றாரு. அப்ப மூணாவது காரியம் பொருத்தனை. ஃபர்ஸ்ட் கீழ்ப்படிதல், ரெண்டாவது தரிசனம், மூணாவது அவங்களுக்குள்ள என்ன இருந்ததுன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, இந்த 3 பேருக்கு என்ன இருந்ததுன்னா தேவனுக்கு பொருத்தனை பண்ணி அங்கங்க பலிபீடத்தை கட்டி கொண்டே போனாங்க. அவங்க என்ன பொருத்தனை பண்ணாங்க, எனக்கு எதை கொடுத்தாலும் அதுல பலிபீடம் கட்டும். நீங்க பாருங்க, ஆதியாக 13ஆம் அதிகாரத்தில் 12ல பார்த்தா தெரியும், அங்க பலிபீடம் கட்டுறாரு. 13ஆம் அதிகாரம் பார்த்தா அந்த இடத்துல பலிபீடம் கட்டுறாரு. அவன் சொல்லுங்களா, அல்லேலூயா. ஆதியாக 28ல பார்த்தா யாக்கோபு பலிபீடம் கட்டுறாரு. ஆதியாக 26 பார்த்தீங்கன்னா ஈசாக்கு பலிபீடம் கட்டுறாரு. அப்ப ரெண்டாவது மூணாவது தேவனுக்குரிய காரியத்தை என்ன பண்ணாங்க, அவங்க அதிகமாக செய்தாங்க. அப்ப நம்ம இந்த இடத்துலயே இருந்துட்டு இப்படியே போயிடக்கூடாது. பல இடத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். பல இடத்துல தேவனுடைய நாமம் கட்டப்படணும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். தேவனுடைய நாமம் உயர்த்தப்படணும். யார் யார் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களா. இப்போ போட்டுக்கிற புள்ளியே தான் இந்த இடம் வரப்போகுது. ஆமென் சொல்லுங்க. நம்ம செவுத்துல பார்த்தது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால இனிமேட்லாம் இது மாதிரி தான் திரையா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நீங்க பாட்டு பாட வரும்போது கூட வெறும் செவிலோட பார்க்க தேவை. உங்களை இனிமேட்லாம் வந்து ஒரு டின்னர் பண்ற மாதிரி இருக்கணும். இப்போ உண்மையாவே அந்த இடத்த கூட பல காரியங்கள் செய்ய போறோம். அந்த இப்போ போயிட்டு வந்த எலிபன் கேட்ல கூட அந்த திரையெல்லாம் கூட மாத்த போறோம். அப்ப என்னன்னா, இந்த கடைசி காலத்துல அவங்கவுங்க வீடை காட்டினா, வீடை வாங்கினா, அதை பண்ண இதை பண்ண இல்ல, அதெல்லாம் பரலோகத்துக்கு போகாது. இந்த இடத்துல நீ தேவனுக்காக எதை வதைக்கிறியோ அதுதான் பரலோகத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் உன்னை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டாவதற்கு முன்பாக உங்களுக்கு நல்ல வீட கட்டி வச்சிருக்கிற வானு கொண்டு வந்து இங்க நம்ம எதை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக தரமோ அதுதான் பரலோகத்துக்கு நேரம் நம்மள நடத்தும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்ல மாட்டோமா? மூணாவது நாலாவது அங்க பாக்குறோம். அதே ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல நாலாவது முடிக்க போறோம். நாலாவது ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிக்கலாம். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. விபதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமார்த்திகளுக்காக, 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காக உம்மிடத்தில் சேவித்தேன். ஆமென் சொல்லுங்களா. பாடுபட்டார். இப்போ ஆதியாகமத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அதே அதிகாரத்துல எந்த அளவுக்கு நம்ம பாட சகிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம மேல வைப்பாரு. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யணுமா? சும்மா எனக்கு வேலை செய்ய. அவன் சும்மாவே வேலை 20 வருஷம் செய்தான். அவன் சொல்றான், உன் 2 பொண்ணுக்கு 14 வருஷமும் உனக்கு 6 வருஷமும் வேலை செய்யணும். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துல 26 நான் உனக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் போவேன். நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறேன் என்றான். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு. உன் நிமித்தம் கர்த்தர் என்ன ஆசீர்வதித்தார் என்று பின்னால் அறிந்தேன். உன் சம்பளம் என்னதென்று எனக்கு சொல். சம்பளம் கொடுக்காதே. சம்பளம் எவ்வளவுன்னு சொல்ற? நான் அதை உனக்கு தருவேன். கொடுக்கவே இல்லை. அவர் சொல்றாரு, உன் பசங்க, உன் மனைவி
ஆதியாகம் 31 தான் அதை சொல்றாங்க. ஆதியாகம் 31:41 வாசிக்கலாம். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். உம்முடைய வீட்டிலே இருந்த 14 வருஷம் உம்முடைய 14 வருஷம் 2 பொண்ணுங்களுக்கு வேலை செய்தேன். 6 வருஷம் உன்னுடைய ஆடுகளுக்கு வேலை செய்தேன். சேவித்து 10 முறை என் சம்பளத்தை மாற்றினேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சம்பளம் கொடுத்து கொஞ்சம் கொடுத்தா கூட ஆடு எதுனா ஒரு கரடி கிரடிய அந்த ஆடு கொண்டு போட்டுச்சுன்னா அந்த சம்பளத்தை அதுல பிடிச்சுக்குவார். எவ்வளவு நல்ல ஓனரா இருப்பாரு அவரு. ஆமென் சொல்லுங்க. உன்னை நான் பழகி பேருக்கு பண்ண போறேன், உன் மூலியமா ராஜாக்கள் தோன்றுவாங்கன்றாரு. வந்தாங்களா? ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கணும்? நீங்களா ஒரு தெய்வமா வரும்போதெல்லாம் ஆசீர்வாதத்தை பத்தி பேசுற எங்க வருது? உன்னையும் வேணாம், உன் ஆராதனையும் வேணாம், ஆளை விட்ட போது போய் நேர்ந்துருக்கணும். ஆனா அவன் அதை பண்ணல. அவன் உறுதியா நின்னான். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆசீர்வாதம்னா சும்மா வராது. நீங்க எந்த அளவுக்கு உறுதியா நிக்கிறீங்களோ அதை வைத்துதான் பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை உங்க தலை நிறைய கர்த்தர் கொட்டுவாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாம் அப்படி இல்லை. அங்க 18 ஆதியாகம் 18ஆம் அதிகாரத்துல பார்த்தா தெரியும். அங்கே வந்து நிக்கிறாரு. நல்ல சாப்பாடு செய்து தேவனுக்கு முன்பாக மதியான வேலையில வைத்துக் கொண்டு இருக்கிறாரு. வந்து சாப்பிட்டு போங்க, எங்க வீட்டுல எங்க மரத்தாண்ட கொஞ்சம் வெயில் நிறையமாகுது, கொஞ்சம் இலைப்பாறுதல் பண்ணிட்டு போங்கன்றாரு. நல்ல பசு பாத்திர சாப்பிட்டுக்கிறாரு. ஆட்டுப்பாலம், நல்ல ரொட்டி, நல்ல மெதுன்னு ரொட்டியை சுட்டு சாரமா எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஆனா அவங்க சமையல் அறையிலே சொல்றாங்க, 96 வயசு கேள்வி இது சும்மானா வந்து உனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்றாங்க. இவரு ஆண்டவருடைய பணியாளர்கள் தூதர்கள் சொல்றாங்க, உன் மனைவி நான் ரொட்டி கொடுத்துட்டு கறி குழம்பு கொடுத்துட்டு உள்ள சமையல் அறையில சிரிக்குத, இது நடக்குமா நடக்காதுன்னு. நான் திரும்பி வருவேன், கர்த்தர் உண்டு பண்ணுவார். நான் திரும்பி வருவேன், கர்த்தர் உண்டு பண்ணுவாரு. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை சொல்லிட்டு போயிடுறேன். அப்புறம் பார்த்தா அப்படியே நடக்கல. 19 அதிகாரத்துல பார்த்தா இல்லை, 20ஆம் அதிகாரத்துல பார்த்தா இல்லை, 20ஆம் அதிகாரத்துல அதுக்கு மேல சித்திரவதை. அவங்க போற இடத்துல தங்கச்சி உங்க மனைவி யாருன்னா தங்கச்சின்னு சொன்னா ஆண்டவர் கடை வருவீங்களா? இங்க வந்து நீங்க மாட்டின்னு சொல்றாரு, கலையே என் தங்கச்சி தான் இப்போ வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு? அம்மாவை வந்து கத்தோம், அந்த சர்ச்சைக்கு போவார். அந்த பாஸ்ட் எப்ப பார்த்தாலும் உன்னை தங்கச்சின்றாரு, அவரை வந்து அண்ணன்றாரு. ஆமென் சொல்லுங்க. நீங்க ஆதியாகம் 20 பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாகம் 12 தங்கச்சின்னு சொல்றான். அதே அந்த 20ஆம் அதிகாரத்துல பாருங்க, அந்த தேசத்துல இருக்கிறவங்களா பாருங்க, அதனால தெரியல, பெண்களை வந்து எப்பவுமே அழகாத்தான் இருப்பாங்க போல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. அவங்க எங்க பார்த்தாலும் அழகா மாறிடுறாங்க. இவர் பார்த்தா கிழமை மாதிரியே தெரியல. அதனால இங்க எங்க போனாலும் இருந்தாரு, என் தங்கச்சிட்டு வந்துக்கிறேன், என் தங்கச்சிட்டு வந்துக்கிறேன். எவ்வளவு பாடாது, எவ்வளவு அவமானமான காரியம், எவ்வளவு இன்சல் அந்த காரியம் சொல்லுங்க. ஆனால் அவர் என்ன பண்றாரு? அந்த பாட சகிச்சார். கர்த்தர் என் கூட இருக்கிறார். என் மனைவி தங்கச்சின்னு சொன்னா என்ன தப்பு? கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. கர்த்தரே போய் அங்க நிக்கிறாரு. அந்த அபிமேலக பார்த்து சொல்றாரு, அப்பா இது ஆபிரகாம் தங்கச்சி இல்லப்பா, ஆபிரகாம் மனைவி. நீ அவன் மேல கைய வச்சுன்னு வச்சுக்க, உன் குடும்பமா செத்துடும். அப்ப உங்க மேல கைய வைக்கிறவங்களுக்கு கூட கர்த்தர் பண்ண விட்டுவாரா? உங்க ஆசீர்வாதத்துக்கு மேல கைய வைக்கிறவங்கள கர்த்தர் ஒண்ணுமே இல்லாத ஆக்கிடுவாரு. தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் தான் பொறுத்துன்னு வராரு. அந்த பணம் வந்து எப்படின்னா அப்ப செத்து போட்டேன்னு. சொல்லுங்க. இல்ல நீங்க வந்து ஜெபிக்கிற ஜெபம் எப்பயும் எச்சிட்டு இருக்கும். அவன் சொல்லுமா, சொல்லுமா. ஆமா. அப்போ 4வது அங்க பாக்குறோம், 40 நாள் 40 ஆபிரகாம் 25 வருஷம் பாடுபட்டாரு.
யாக்கோப்பு 20 வருஷம் பாடுபட்டாரு. அந்த 20 வருஷம் பாடலையும் தேவன் எங்க சொன்னாரு அப்படி அங்க நிலைச்சிருந்தாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. ஊழியன்றது ஒரு முள்ளுல நடக்கிற போல தெரியுமா உங்களுக்கு? இப்ப நாங்க கூட முள்ளுல தான் நடந்துக்கிறோம். எத்தனை முள்ளுங்க தெரியுமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மேல வைக்கப்பட்ட ஆசீர்வாதம் கீழ்ப்படிந்ததுனால அவங்க மேல வந்து. ரெண்டாவது, ஆபிரகாம் யாக்கோபு மேல வைக்கப்பட்ட ஆசீர்வாதம் தரிசனம். யாருக்கு தரிசனங்குது? இந்தியா குறிச்சு தரிசனங்குதா? தமிழ்நாடு குறிச்சு தரிசனங்குதா? சென்னை பட்டணத்தை குறிச்சு தரிசனங்குதா? இந்த ஆராதனை குறிச்சு உங்களுக்கு ஒரு தரிசனங்குதா? இது இப்படியே இருக்கக்கூடாது. இதுல பல கூட்டங்கள் ரட்சிக்கப்படணும், பல ஆத்துமக்கள் கர்த்தர் பக்கமா வரணும். ஆமென். மூணாவது என்னது? பொருத்தனை. நாலாவது, நீங்க பொருத்தனை பண்ணி தரிசன பாவத்தை எந்த அளவுக்கு உண்மையா செலுத்துறீங்களோ அப்பதான் உங்களை வஞ்சிக்கப்பட்ட ஆவிலாம் ஓடும். ஏன்னா அவன் உண்மையா செலுத்துறான். சம்பளத்தை கொடுக்கவே மாட்டான் அந்த ஆளு. ஆனா சம்பளத்தை ஏன் தெரியுமா கொடுத்தான்? அந்த அளவுக்கு யாக்கோபு, நீ கொடுக்கறதுல நான் தேவனுக்கு கொடுப்பேன், நீ கொடுக்கறதுல தேவனுக்கு கொடுப்பேன். அதனால தான் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாரு. நாலாவது பாடு. பாடு நம்ம என்ன பண்ணோம்? அந்த நேரத்தில் தான் கர்த்தரை கிரிப்பா பிடிச்சிக்கணும். அந்த நேரத்தில் தான் ஊழியத்தை கிரிப்பா பிடிச்சிக்கணும், ஜபத்தை கிரிப்பா பிடிச்சிக்கணும். ஊழியக்காரங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுங்க. இப்ப இங்க இருந்து நீங்க உங்களை இடறி பண்ற காரியம் என்ன தெரியுமா? உங்களுக்காக நான் ஜபம் பண்ணக்கூடாது. ஏன்னா டோட்டலா இந்த வருஷம் சொன்னாரு கனவு மணி பிரிவாங்க, குடும்பங்கள் உடையினாரு. அப்ப நான் அதுக்காக ஜபம் பண்றேன்ல. அப்ப இந்த ஆள் இந்த கூட்டத்தோட இணைந்து இருக்கிறதுனால தானே ஜபம் பண்றாரு. இப்ப இந்த ஜபத்தை விட்டு போனா எப்படி ஜபம் பண்ணுவாங்க? சொல்லு. வேலையை விட்டு நீங்க இப்ப வந்தீங்கன்னு வச்சுக்க, அப்ப அந்த ஓனர் கிட்ட நீங்க எப்படி போய் நிற்பீங்களா? அது போலதான் பிசாசுடைய தந்திரமாகுது. எங்க நல்லா ஜெபிக்கிறோமோ, எங்க நல்லா அழுகிறோமோ, எங்க நல்லா உபவாசம் போறோமோ அந்த இடத்தை உடைச்சோம்னா அப்ப அந்த ஆத்மா இன்னும் அழுக்கழிக்கப்படும். அது பிசாசுடைய தந்திரம். ஆபிரகாம் அப்படி இல்லை, ஈசாக்கு அப்படி இல்லை, யாக்கோபு அப்படி இல்லை. அவங்க தேவனோட நிலைத்து இருந்தாங்க. நம்மளுக்கு கூட அந்த கிருபை கர்த்தர் வேற எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. நான் தேவனோட நிலைத்து இருக்கணும். தேவனுடைய காரியத்துல அங்க சொல்றாரு, பவுல் சொல்றாரு, கர்த்தருடைய காரியத்துல நிலைத்து இருக்கணுங்குது. அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல சொல்ற கர்த்தருடைய காரியத்துல நிலைத்து இருக்கணும். அப்ப நம்ம நிலைக்கணும். பாடு வரும், கஷ்டம் வரும், பொருளாதார நெருக்கம் வரும். அது மத்தியில தான் தேவனை நம்ம என்ன பண்ணோம்? உறுதியா பற்றி கொள்ளணும். அப்பதான் தேவன் நம்மள என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பாரு. ஜெபம் பண்ணலாமா? உண்மையாவே இந்த காலையில நீங்க வந்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். வசனமாவே நீயாரே காக்கப்பட்டு
ஒவ்வொருத்தரும் மேல நீங்க வரீங்கப்பா. அந்த ஆசீர்வாதத்து மூலமா எங்க சபை இன்னும் பல மடங்கு ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. கர்த்தர் நீரே பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. இந்த தசமபாகத்தப்பா பல மடங்கு ஆசீர்வாதிங்க. கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க ஆசீர்வாதிங்கப்பா. அவங்க செய்யற கைட்டு செய்யற வேலையில கர்த்தர் ஒவ்வொன்றும் ஆஸ்வதிக்க பல மடங்கு இப்ப பாதிக்கிறோம் 1000 மடங்கு நாங்கள் ஆசீர்வப்பட்டு எங்க சபை பெருக எங்க சபையின் தேவைக்கு கர்த்தரை சந்திக்க இந்த காணிக்கை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். எங்க சபை ஆசீர்வதிக்கப்படணும், எங்க விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படணும், எங்க சென்னை பட்டணம் ஆசீர்வதிக்கப்படணும், எங்க தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்படணும், எங்க இந்தியா தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லா கரங்களை உயர்த்தி என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் வேலை ஆசீர்வதிக்கப்படணும், என் தொழில் ஆசீர்வதிக்கப்படணும்.
ஆசீர்வதிக்கப்படணும். என் பிள்ளைகள் படிக்கிற படிப்பு ஆசீர்வதிக்கப்படணும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மேல வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எங்க மேல் வைக்கப்படணும். எங்க மேல் வைக்க எல்லா கரங்களை உயர்த்துங்க. உங்க கஷ்டங்களை இந்த நேரத்தில் கர்த்தர் முன்னால சொல்லுங்க. இந்த 3 மாதம் இருந்த வண்ணமா தேவன் உங்களை வைக்க போறீங்க. ஒரு அரசு பரலோகத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் அனுப்புறாரு. உங்க தொழிலுக்குள்ள கர்த்தர் அனுப்புறாரு. உங்க வேலைக்குள்ள அனுப்புறாரு. நீங்க விசுவாசிங்க. நீங்க விசுவாசிங்க. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, எங்க கரங்களை நேரா உமக்கு நேரா உயர்த்துகிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை பார்த்து சொன்னியே, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பன்னு சொன்னியே. ஆபிரகாம் மேல் வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை உண்மையில் அருள்வன் என்று சொன்னியே. ஆபிரகாம் நிமித்தம், என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னியே. ஓ ஆண்டவரே, எனக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மேல வைக்கப்பட்ட அதே ஆசீர்வாதத்தை கொண்டு போய் யோசேப்பு மேல வைத்தீங்கப்பா. இந்த காலையில அந்த யோசேப்பை நாங்க காணப்படுறோம். இந்த காலையில அந்த யோசேப்பை நாங்க காணப்படுறோம். எங்க மேல் பரலோக ஆசீர்வாதம் வரணும். எங்க வீட்டுல இருக்கிற தரித்திரங்கள், எங்க வீட்டுல இருக்கிற கஷ்டங்கள், எங்க வீட்டுல இருக்கிற கடன்கள், எங்க வீட்டுல இருக்கிற பொருளாதார நெருக்கங்கள் எங்க வீட்டை விட்டு விரட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் விரட்டப்படட்டும். எங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற கஷ்டங்கள், தரித்திரங்கள், எல்லா தரித்திர ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும். எங்க சென்னை பட்டணத்தை ஆசீர்வதிங்க. எங்க தமிழ்நாடு இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்க. எங்க இந்தியா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படும். வந்த ஒவ்வொருத்தரும் சாட்சி உள்ளவங்களா இந்த ஆலயத்துல வந்து பங்கு பெற, இந்த ஆராதனைகளை இணைந்து பங்கு பெற எங்களுக்கு நீங்க உதவி செய்ய. கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகட்டும், குழந்தை இல்லாத பிள்ளைங்களுக்கு குழந்தை கிடைக்கட்டும், படிக்கிற பிள்ளைகள் படிப்புல முன்னேறி வரட்டும், உதவி செய்யுங்க. குறிப்பா எங்க ஆலயத்தில் இருக்கிற பிள்ளைகளா அந்தந்த ஸ்கூல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். சண்டையின் ஆவியை துரத்துங்க. பிள்ளைகளை அலக்கழிக்கிற ஆவிகள் ஸ்கூல்ல காணப்படக்கூடாது. நாங்க நடத்துற ஒவ்வொரு பிள்ளைகளும் அங்க இருக்கிற மக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ற அந்த ஆத்ம பாரத்தை ஒவ்வொரு குழந்தைக்குள்ள கத்தடி வைங்க. ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ள தேவன் மேல பட்டத்துல வைங்க. ஸ்கூலுக்குள்ள உண்மையாவே மற்ற பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு, அப்பா ஜெபிக்கிற பிள்ளைகளா எங்க பிள்ளைகள் மாறட்டும், எங்க பிள்ளைகள் போற இடத்துல உங்க ஆசீர்வாதம் வரட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. சொல்லுமா, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென்.